வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியும் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு சின்ன ஒரு சரணத்தை பாடி நான் சத்தியத்தினால கடந்து போக விரும்புகிறேன். எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் வேலனால் நிரப்புமையா, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் வேலனால் நிரப்புமையா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே தாண்டிடுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே தாண்டிடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலம் நீரே, ஆபத்து நாளில் அனுகூலம் நீரே, அப்பாவும் நானும் வாழ்கவே, அப்பாவும் நானும் வளரவே, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் வேலனால் நிரப்புமையா, கண்மலையும் கோட்டையும் நீரே, ரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீரே, கண்மலையும் கோட்டையும் நீரே, ரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீரே, பலப்படுத்திடும் கிறிஸ்துவினாலே, பலப்படுத்திடும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையுமே செய்திடுவேன், எல்லாவற்றையுமே செய்திடுவேன், எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் வேலனால் நிரப்புமையா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை சம்பவித்து வருகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க. ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே அப்பா எங்களுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் என்ன பேச திட்டமாக இருக்கிறீர்களோ ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு உன்னத கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். என்னோடு கூட எடுத்து வாசிங்க பிலிப்பியர் எழுதின நிருபத்திற்கு 4வது அதிகாரம் 13வது வசனம். ஆமென். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய செய்தியின் தலைப்பு பலப்படு பெரியவர் உன்னோடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சி பலப்படு பெரியவர் உன்னோடு சொல்லுங்க பார்க்கலாம். பலப்படு பெரியவர் உன்னோடு. அப்போ ஆண்டவர் எனக்கு கன்ஃபர்மேஷன் மேலே கன்ஃபர்மேஷன் இந்த மெசேஜ். ஏன்னா காலையில் பாபா பாடின காரியம் அவருக்கு நான் சாட்சி சொன்னது. திருப்பி ஈவினிங் வர்ஷிப்பில் திருப்பி முதல் பாட்டு சோர்வு நேரத்தில் பிடிச்ச சோர்ந்து போன அந்த காரியத்தை பிடிச்சிட்டு அப்போ திருப்பி பாஸ்ட் வந்து இங்கே ஜெபிக்கும் போது பலப்படுத்துங்க அந்த வார்த்தையை கன்ஃபர்மேஷனாக சொல்லிகிட்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் ஆவியானவர் ஒருவர். அப்போ ஆவியானவர் இன்று மாலையில் இந்த மாலை வேளையில் இந்த சபைக்கு நம்முடைய சபைக்கு தர வேண்டிய வார்த்தை என்னன்னா பலப்பட வேண்டும். எதுலெல்லாம் பலப்படணும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோட சொல்றேன். இந்த வாக்கு இந்த வசனம் பிலிப்பியர் நிருபத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற ஒரு வார்த்தை. நம்மளை கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரு, கண்மணி போல பாதுகாத்து நம்ம அநேக சூழ்நிலைகள் சோர்ந்து போயிருப்போம். அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து ஒரு வாக்குதத்தமாக நம்மளை என்ன பண்ணியிருக்கா, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பிரவேசிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, வருகிற புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இந்த வார்த்தை ஒரு வாக்குதத்தமான ஒரு வார்த்தை. அநேக பிரச்சனைகளை சந்திப்போம். யாரும் பிரச்சனைகளை சந்திக்காம இருப்போம் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, பிரச்சனைகளை சந்திப்போம். ஆனாலும் இந்த வார்த்தை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு ஒரு ஆமீன் சொல்ல பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தையின் மூலியமா நான் 3 காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன்.
என்னென்ன காரியத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஆவியிலே பலப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதலாவது வார்த்தை ஆவியிலே பலப்படணும். இரண்டாவது வார்த்தை சரீரத்திலே பலப்படும். மூன்றாவது காரியம் நெருக்கத்திலே பலப்படும். முதலாவது காரணம் ஆவியிலே பலப்படுங்கிற வார்த்தையில ஒரு நபரை குறித்து, ஒரு 3 நபரை குறித்து நான் உங்களோட சீக்கிரமா பேசி நான் முடிச்சிடுறேன். ஆவியிலே பலப்படு என்ற வார்த்தைக்கு யோசுவாவின் புஸ்தகம், அந்த யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, படிக்க வேணாம். அந்த சம்பவங்கள் நான் சொல்ல போற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு வேதத்துல நல்லா பரிச்சிதமாய் தெரிந்த ஒரு சம்பவம். யோசுவாவின் புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல பார்த்தோம்னா, யோசுவாவை தேவன் அறிமுகப்படுத்தும் பொழுது மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா அப்படிதான் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா யோசுவா முடிந்து அந்த முடிவு தருவாயில பார்த்தோம்னா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லிக்கிறார். இப்ப யோசுவானோட அழைப்பே ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு. இங்க இருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் யோசுவாக்கள். வாலிபர்க ஒரு ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நீங்க நினைக்கக்கூடாது யோசுவா இது ஆம்பளை அதனால அவருக்கு தான் அந்த காலிங் அப்படி இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு தங்கச்சிகளுக்கும் அந்த யோசுவாக்கள் நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்னன்னா ஒரு யோசுவாக்கள் உங்களை ஒரு லீடர்ஷிப் ஆக்கி கர்த்தர் உங்க கீழே அநேக வாலிபர்களை கொடுப்பார். அது நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்க தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அநேக வாலிபர்களுக்கு உங்கள் ஆண்டவர் லீடர்ஷிப்பா வைப்பாரு. நீங்கள் யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது போல நீங்கள் அநேக வாலிபர்களை வழி நடத்த போறீங்க. ஆமென். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற காரியம் என்னன்னா, ஆவியிலே நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பது. இந்த யோசுவா மோசேயினுடைய கரத்துக்கு கீழே ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருந்தார். திருச்சபையை பற்றி யோசுவாவுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா கண் முன்னாடி மோசேயை எப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்க அவமதிச்சு பேசினாங்க, எல்லா காரியத்தும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து அதை ரசிச்சவங்க இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க. எல்லா காரியத்தையும் யோசுவா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா இந்த யோசுவாக்குள்ள ஒரு தயக்கம், தன்னுடைய தலைவன் தன்னை வழிநடத்தி வந்த ஒரு தேவ மனுஷன் மோசே மரித்த பின்பு எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழிநடத்த போகிறோனோ என்ற ஒரு கலக்கம் இருதயத்தில், ஒரு துக்கம், ஒரு பாரம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யோசுவாவுடைய இருதயத்துல நிச்சயமா இருந்திருக்கும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய புருஷர்கள் மாத்திரம் எத்தனை பேர் யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது? 6 லட்சம் புருஷர்கள். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தினார். அதுக்கப்புறம் யார் தலைமை தாங்குறார்? யோசுவா தலைமை தாங்குறாரு. இந்த யோசுவாக்குள்ள ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம், ஆனா யுத்த வீரன். ஆனாலும் அந்த இடத்துல புறஜாதிகளை அவர் யுத்தத்தில் ஜெயித்த ஒரு வல்லவர் தான், ஒரு பராக்கிரமசாலி தான். ஆனால் தன் சொந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டு கொள்வோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜனங்கள் என்ன ஜனங்கள்? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அதுபோல இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்களிலே அநேக நபர்கள், நம்மளுடைய உறவுகளை, நம்மளுடைய சுற்று வட்டார எல்லா சூழ்நிலையும் அநேக முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் இருப்பார்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் யோசுவாவாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க யாரும் ஆவியில் அப்படி வரமாட்டீங்க. நீங்களும் நானும் யோசுவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த உணர்வு, நீங்க வயசானவங்க, நான் வாலிபன், நான் சின்ன பிள்ளை அப்படிதான் நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீங்க யோசுவாக்களாக என்ன பண்ணுவீங்க? உருமாறி விடுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த யோசுவாக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது. என்ன தயக்கம்? அந்த 3 இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பலங்கொண்டு தினமானதாயிரு. 3 இடத்துல ஆண்டவர் அந்த முதல் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு பலங்கொண்டு தினமானதாயிரு, பலங்கொண்டு தினமானதாயிரு, பலங்கொண்டு தினமானதாயிரு. ஏன் அப்படின்னா இவன் யோசுவாவுக்கு ஆவியில சோர்ந்து போகிற ஒரு அனுபவம். ஆவியில் என்ன பண்ணல, அவருக்கு ஒரு உற்சாகம் இல்லை, ஆவியில எழுந்து அவரால் செயல்பட முடியல. ஏன்னா அவரு எல்லாமே மோசையை கேட்டே செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளு. தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய தலைமைத்துவம் இன்னைக்கு மறுத்து போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்க அழுது புலம்பி மூக்க சிந்தி போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க? அழுதுகிட்டே கலக்குறாங்க, துக்கம் கொண்டாடிட்டு கிடக்குறாங்க. கூட சேர்ந்து யாரும் கொண்டாடுறா? யோசுவாவும் சேர்ந்து கொண்டாடுறா. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை தட்டி எழுப்பி யோசுவா பலம் கொண்டு திடமானது எலும்பு காரியத்தை என்ன பண்ணு நடப்பி. இஸ்ரவேல் ஜனங்களை நான் உன் கரத்துல கொடுத்துருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள நீ போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நீ என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். மோசேக்கு என்ன பண்ணாரு? கடைசியா அந்த யாத்ராகமத்துல பாத்தீங்கன்னா கடைசியா கானானிய குறிச்ச ஒரு டீசரை மட்டும் தான் காமிச்சாரு. கானான் இப்படிதான் இருக்கும், இப்படி செழிப்பா இருக்கும், அதை மட்டும் தான். அந்த சம்பவம் யாரும் படிச்சிருக்கீங்களா? கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கானானை குறிச்சவர்களான ஒரு அறிமுகம் மட்டும்தான் அவர் கண்ணில் அப்படி சொல்லியிருப்பாரு.
ஆண்டவர். ஆனா உள்ள என்ன பண்ணல, மோசையை கொண்டு போல, ஆனா யோசுவாவை கொண்டு போனார். ஏன்னா யோசுவாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ராமன் சொல்லுவார். இன்றைக்கு அது போல பரம கானானுக்குள்ளே போவதற்கு கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசுவாவின் ரூபமாக நமக்கு முன்பாக செயல்பட்டு நிற்கிறார். ராமன் சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் ஆண்டவர் வச்சார்னா அவருடைய சாயல்ல புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து மூலமா நிப்பாட்டுவார் ஆண்டவர். ஏன்னா எல்லாருடைய ஊழியக்காரர்களுக்கும் ஒரே நோக்கம் என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள என்ன பண்ணணும், போக வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரலோக கானானுக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அதன் வழியாக நாம் என்ன பண்ணணும், கடந்து செல்ல வேண்டும். சத்தமோ ராமன் சொல்லுவாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு சோர்வு வருது, நம்ம ஆவியில சோர்ந்து போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், முழுவதுமாய் தங்களுடைய ஆவியை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணணும், செயல்படுத்தி நீங்க எலும்பு ஆவியில பலப்பட்டாதான் சரீரம் பலப்படும். நான் சரீரம் எனக்கு இயந்திரிக்கணும், ஆனா ஆவியில என்னால பலப்பட முடியல, சரீரம் என்ன பண்ணாது, செயல்படாது. சரீரம் வந்து வெறும் மாம்சம் தான், அது ஒன்றுக்கும் எங்க போகுது, மண்ணுக்கு போகுது. அப்ப அது செயல்படாது. அப்ப ஆவியில நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமா இருக்கணும். ஆவியில நம்ம செயல்படுகிறவர்களா காணப்படணும். ஆராதிக்கணுமா, ஆவியில செயல்படுங்க, ஆட்டோமேட்டிக்கா கையை தட்டுவீங்க. நிறைய பேரை பார்க்கிறேன், குறிப்பா வாலிப பிள்ளைங்க, சின்ன பசங்களை பார்க்குறேன், கையை தட்டவே மாட்டேன்றீங்க. கொஞ்சம் கையை 2 கை தூக்கி காட்டுங்க வாலிப பிள்ளைங்க, கொஞ்சம் வெக்கப்படாம தூக்கி காட்டுங்க. வெக்கப்பட்டீங்கன்னா அப்புறமேட்டு இதெல்லாம் யோசிப்பாக்கெல்லாம் மாறவே முடியாது. அப்ப நல்லா கையை தட்டி இங்க பாடும்போது பாப்பா நல்லா வர்ஷிப் பண்றாங்க, பாப்பா நல்லா கீபோர்டு வாசிக்கிறாங்க. பாஸ்டர் இங்க பாஸ்டர் வாலி, நான் பக்கத்துல சைட்ல கண்டு பார்த்துட்டு இருக்கேன், அவர் ஏன் ஆடிவார் போல டான்ஸ். ஆனா இங்க வாலிப பிள்ளை கையை தட்டுறதுக்கு கூச்சமா இருக்கு, வெக்கப்படுறீங்க. நீங்க என்னைக்கு வெக்கப்படுறீங்களோ ஆண்டவருடைய காரியத்தை செயல்படுத்தவே முடியாது. உலக பிரகாரமான சில காரியங்களுக்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணணும்னா வெக்கத்தை ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்து போடணும். எப்ப நீங்க வெக்கத்தை எடுத்து வெளியில போடுறீங்களோ அப்பதான் ஆண்டவருடைய காரியத்திலும் சரி, உலக ரீதியான சில லட்சியங்களையும் நீங்க கடந்து போவீங்க, அதை செயல்படுத்துவீங்க, அதை அச்சீவ் பண்ணுவீங்க. இல்லாட்டி அச்சீவ் பண்ணவே முடியாது. மனசே டிஷா கூட கையை தட்ட மாட்டாங்க. காலையில சொன்ன கையை தட்டுங்க அப்படின்னு. கை 2 கை நல்லா கொடுத்துருக்காருல ஆண்டவர், நல்ல கையை தட்டணுமா வேண்டாம். அப்ப நம்ம ஆவியில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஆவியில பலப்படணும். இப்ப யோசுவாவுக்கு அதே ஒரு சூழ்நிலை தான். இந்த 6 லட்சம் புருஷர்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த போறேன், கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமானதா இரு, நான் கூட இருக்கிறேன். இப்ப 3 தடவை ஆண்டவர் சொல்றாரு பலன் கொண்டு திடமானதா இரு அப்படின்னு சொல்லிட்டு, 4வது முறை ஜனங்கள் யோசுவாவை பார்த்து சொல்றாங்க பலன் கொண்டு திடமானதா இரு. அந்த சம்பவம் பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஏன்னா இப்ப யோசுவா எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. யோசுவாக்குள்ள இருந்த ஆவி ஜனங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்மளுடைய ஆவி நமக்குள்ளேயே அந்த அபிஷேகம் இருக்கக்கூடாது, நம்மை கடந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு அந்த அபிஷேகம் கடந்து செல்லும். அபிஷேகம் போச்சுனாதான் அந்த இடத்துல நம்ம தேவ மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அடையாளத்தை நம்ம என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். என்றைக்கு நம்மளுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குதோ, அது பக்கத்துல ஸ்ப்ரெட் ஆகலையோ, அன்றைக்கு வந்து ஆண்டவருடைய காரியம் செயல்படாது. இன்னைக்கு சுவிசேஷம் ஒருத்தர்கிட்ட அறிவிக்கிறீங்கன்னா உங்களுடைய அபிஷேகம் அந்த இடத்துல கிரியை செஞ்சாதான் அவர்களுடைய இருதயம் நுழைக்கப்படும், அவருடைய இருதயம் உடைக்கப்படும். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. எத்தனை பேர்லாம் சுவிசேஷம் பார்த்துருக்கீங்களா? அநேகருக்கு சொல்றாங்க, எல்லாருமே ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது ஆவி. அன்றைக்கு ஒவ்வொரு தேவ மனுஷருக்குள் இந்த ஆவி என்ன பண்ணுச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த அபிஷேகம் ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்னைக்கு அந்த அபிஷேகம் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஒன்று, ஆவியில் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. 2வது காரியம் சொன்ன, 2வது சரீரத்தில் பலப்படு, சரீரத்தில் பலப்படணும். யோபு குறித்து நம்ம கேட்டுக்கோம். யோபுவின் புஸ்தகம். யோபு அநேக ஆஸ்தி உள்ள ஒரு செல்வந்தன், செல்வசீமான். அப்ப யோபுக்குள்ளான எல்லா காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். அந்த சம்பவத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சத்ருவானவன் என்ன பண்றான், யோபுவை சோதிக்கும்படியாக வரான். அவனுடைய சரீரத்திலே அநேக பருக்கள், ரணம். இப்ப ஆசையை விட்டுருங்க, அது கூட சரீரம் நல்லா இருந்தா என்ன பண்ணலாம், சம்பாதிச்சுது. ஆனா சரீரத்திலே என்ன போட்டு தள்ளுறதுக்கு சாத்தா என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான், பருக்களை கொண்டு வந்துட்டான். இப்ப யோபு என்ன பண்ற, சரட்டை எடுத்து சுரண்டிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை.
ஆனா யோபு தன் சிநேகிதனுக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சரீரத்துல நம்ம என்ன பண்ணணும்? பலப்படணும். யோசுவா ஆவியிலே பலப்பட்டார், யோபு சரீரத்திலே பலப்பட்டார். இப்ப சரீரத்துல பலப்பட்ட உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதம் அவருக்கு இருந்ததை காட்டிலும் என்னது? அநேக ஆசீர்வாதம். யோபினுடைய சம்பவத்தை நான் படிக்கும்போது 3 மகள்கள். அப்ப 2வது மகள் பேர் தான் நான் படிக்கும்போது பாப்பா ஞாபகம். அப்ப பாஸ்டர் அதை வச்சு தான் பேரை வச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொண்டார் என்றால் சரீரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்றாரு? விடுதலை உண்டு பண்ண தேவனா இருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த இடத்துல சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கிறோ கர்த்தர் உங்களோட இடைபடுகிறார். இன்றைக்கு சரீரத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போய் எப்பயுமே நம்மளுடைய பலவீனத்தையே முன்ன வச்சு நம்ம பலவீனத்தையே காரணம் காட்டி ஆண்டவருக்காக செய்ய போற விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நமக்கு நாமே தடையா என்ன பண்ணக்கூடாது? அமைச்சு விடக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு தடை கருத்தை நம்மளே என்ன பண்ணிடுறோம்? அந்த பலவீனத்தை காட்டி போட்டுரும். அதை உடைச்சு எழுப்புவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதை எழும்புவதற்கு நாம முதலாவது என்ன பண்ணணும்? தயாராக இருக்கணும். இன்றைக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்க? ஆண்டவருக்காக என்னோட பலவீனத்தை நான் காரணம் காட்ட மாட்டேன், ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்யணும்னா நான் எழும்பி ஆண்டவருக்காக செயல்படுவேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பலவீனத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? காரணம் காட்டவே கூடாது. எழும்பி செயல்படுகிறவர்களாய் ஆண்டவருக்காக எதனாச்சும் சாதிக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும்? மாறிவிடுவது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இழுத்து போத்திட்டு நிறைய விஷயத்துல நீங்க என்னமோ வாலிப பிள்ளைங்க என்கிட்ட மாட்டிக்கிங்கன்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்க நல்லா இழுத்து போத்தி, அதுவும் இந்த 3 நாள் 4 நாள் லீவ் விட்டாங்க ஸ்கூலு மலைக்கு, நல்லா தூங்குறான் விட்டேன். அது என்னென்ன அந்த கலைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பிரசங்க பண்ணேன். படிக்கை விட்டு உதவி தள்ளி விழுந்து இதுவரை தள்ளவே இல்லை, இழுத்து பத்திரம் தான். அப்ப என்னன்னா எழும்பி செயல்படுகிறவர்களா இன்றைக்கு நம்ம காணப்படும். சரீரத்துல சோர்வு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? புறம்பே தள்ள வேண்டும். நீங்க அறிக்கையிடுகிற வார்த்தை தான் ஆண்டவருடைய வசனம் வார்த்தை. நீங்க அறிக்கையிடும் போது நம்மளுடைய சரீரத்துல காணப்படுகிற எல்லா விதமான உபாதைகளும் அகன்று போகும். என்னைக்கு நம்ம அறிக்கையிடலையோ, என்னைக்கு நம்ம ஆவில எழும்பலையோ, என்னைக்கு சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எழுந்து செயல்படலையோ, அன்றைக்கு முழுவதும் நாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக தான். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சரீரம் யார் தங்குற ஆலயம்? தேவனுடைய ஆலயம். அப்ப சோர்ந்து போகாதபடிக்கு, சரீரத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? பலப்பட்டவர்களாக இருக்கும். 3வது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? நெருக்கத்தில் என்ன பண்ணணும்? பலப்படணும். ராஜாக்களின் புஸ்தகம் 1 சாமுவேல் 30:1 முதல் 19 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். அது அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு 2 ஸ்பெஷலான ஒரு குணங்கள் உண்டு. ஆனா எல்லாமே எதிர்மறையான குணங்கள். யாருனாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாலிப பிள்ளைங்க டக்குன்னு சொல்லலாம். நீங்க தாவீதை குறித்து அதிகமா படிச்சீங்கன்னா ஈஸியா சொல்லியிருக்கலாம். 2மே எதிர்மறையான காரியங்கள். ஒரு பாட்டுக்கு நல்லா கை தட்டுங்க. யுத்தம் செய்கிறவன் என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான்? பாட்டு பாட மாட்டான். கொஞ்சமா ரொம்ப டெம்பர் பார்ட்டியா இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டு பாடுறவங்க ரொம்ப நம்ம சாஃப்ட் கேரக்டரா இருப்பாங்க. ஆனா தாவீதுக்கு 2மே எதிர்மறையான ஒரு கேரக்டர். யுத்த காலத்துல போனார்னா அவரை மாதிரி சண்டை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி ஆண்டவரை துதிச்சு பாடினார்னா அவரை மாதிரி பாட்டு பாடுற ஆளே வேதத்துல கிடையாது. 2மே எதிர்மறையான காரியம். அந்த 2 ஸ்பெஷலான காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தாவீதுக்குள்ள ஒரு காலம் தான் வச்சுட்டாரு. இப்ப இந்த தாவீது என்ன பண்றாரு? அவருடைய தேசத்துக்கு கிளம்பி வரும்போது அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணி அவர்களுடைய உறவுகளை, அவருடைய எல்லா விதமான காரியத்தையும் என்ன பண்ணிட்டு சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. இப்ப சிறைபிடித்து கொண்டு போனோம்னா அங்க ஒரு வசனம் என்னை அதிகமா பாதிச்ச ஒரு வசனம் என்னன்னா, அவர் ஜீவன் போகும் மட்டும் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு? அழுது இருக்கிறார். ஜீவன் போகும் அந்த அளவுக்கு இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த கை குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க என்ன சில டைம் டக்குன்னு அழுகுங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அழுதுகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு வராம சைலண்ட் ஆயிருங்க. யாராச்சும் இந்த தாய்மார்கள் கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு வராது, அந்த மாதிரி அழுதுட்டு போறோம். நான் ஒரு ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஜீவன் போக மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, அழுது அப்புறமேட்டு என்ன பண்ணாரு, தன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டார். இப்ப தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால அவர் தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஏன் நம்ம திடப்படுத்தி கொண்டார்னா, இப்ப சொந்த ஜனங்கள் யார் கூட இந்த ஜனங்களே தாவீதை கல்லேறி எடுத்துக்க என்ன பண்ணிட்டாங்க, முற்பட்டுட்டாங்க, தயாராயிட்டாங்க. இவன் என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு. இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா ஒரு பக்கம் இவங்க சொந்த ஜனங்கள், இன்னொரு பக்கம் சொந்த குமாரன் அப்சலோம். இவங்க எல்லாமே தாவீதை கங்கணம் கட்டிட்டு வராங்க. நெருக்கம் தாவீதுக்கு மாதிரி வேதத்துல நெருக்கப்பட்ட ஆளுங்க யாருமே கிடையாது. சூழ்நிலைகள் எல்லாம் தாவீதுக்கு சாதகமா அமையல. எப்ப சிறு வயது முதலே அவருடைய குடும்பத்துல என்ன பண்ணிட்டு தாவீதை ஒதுக்கி வச்சுதான் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ராஜரீகத்துக்கு வந்தாரு, அங்கேயும் என்ன பண்றாங்க, நெருக்கம் சொந்த ஜனங்களால. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து வந்த தாவீது தன்னை என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணிட்டாரு, கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, திடப்படுத்தி. அப்ப நீங்களும் நானும் நெருக்கமான சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒடிஞ்சி அப்படியே இந்த மாதிரி அழுது மூக்கை தண்டி வீங்கி வச்சிருக்கூடாது. சில பேர் அழுதே மூக்கு பெருசாக்கி வச்சிருவாங்க. அது இந்த கொஞ்சம் கலராக இருக்கவங்களாம் கொஞ்சம் மன்னிக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா மூக்கு சக்கச்சக்கன்னு சவந்து போய்க்கிறது. கோவப்பழம் பாசி அப்பப்போ எடுத்து கொடுக்குறாங்க. நல்லா கோவப்பழம் மாதிரி செவந்து போய் மூக்கை சிந்தி போட்டுக்கிட்டு, சரி இவங்க தான் சிந்தி போடுறாங்கன்னா கூட இருக்க மனுஷனையும் சும்மா விட மாட்டாங்க. யார, அவங்க வீட்டுக்காரர் தான். அவரை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வழியாக்கிடுவாங்க. உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நீ மனுஷனா, நீ மனுஷனால தானே அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற. கையை காட்டுறதை பார்த்தா வேற எங்கேயும் இருக்குதான், மனுஷன்றதுனால தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ ஆண்டவர் வேற எதனாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு சூழ்நிலையை காரணம் காட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நெருக்கத்திலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதையெல்லாம் தகர்த்திருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காரு, சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை நமக்கு வச்சிருக்காரு. அதான் தாவீது கேட்கிறாரு, நான் அந்த தந்தை என்ன பண்ணலாமா, பின்தொடரலாமா, ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிறாரு. இன்றைக்கு யாரும் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன பண்றதில்ல, கேட்கறது இல்லை. ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட ஊழியக்காரர்களே சரி, ஊழியக்காரர் வந்து ஆண்டவருடைய வாய் அவர் மூலியமா ஆலோசனையை கேட்கலான்னா, ஊழியக்காரரை பார்த்து ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரியே அவன் நினைப்பு சில விஷயங்கள். சில இடத்துல ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். ஊழியக்காரங்க ஆசீர்வாதமா பேசிட்டாங்கன்னா அதை என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நான் தான் கண்டித்து உணர்த்தும் போது ஊழியக்காரர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் விரோதி, இவர் இந்த மனுஷனை பற்றி தூக்கணும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஓடுது. இதெல்லாம் நான் மோஸ்ட்லி பார்க்கறது பார்த்தா நாங்கள் கொஞ்சம் அப்படித்தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சும்மா சொல்கிறோம், விளையாடுறீங்க, ஆனால் தப்பாக நினச்சிக்காது. அப்படிலாம் கிடையாது. அப்போ ஊழியக்காரன் மூலியமா ஆண்டவர் சில விஷயங்களை பேசுவார். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அலர்ட் ஆகிடும், ஆலோசனைகளை கேட்கணும். நல்ல ஆலோசனை, நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நல்ல ஆலோசனை கேட்கணும். காலையில் பாப்பா வாசம் சொல்லிச்சு, உன் தகப்பன் புத்தியை உன் தாயின் போதகத்தை. எத்தனை பேர் தகப்பன் புத்தியை கேட்கலாம்? வாலிப பிள்ளை உங்களை தான் கேட்கறேன். நீங்கள் என்னை மறைச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலிபர் வாலிபன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்கள் எத்தனை பேர் தகப்பன் பேச்ச கேட்குறீங்க? ஒரு தம்பி போனா ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு முன்னு ஆளலாம். அப்போ என்னன்னா, எத்தனை பேர் தாயின் போதகத்தை எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒரு கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, கடைக்கு போயிட்டு வா. நீங்கள் 10 வார்த்தை அண்ணன் ஆன்சர் வந்துருக்கு. நான் ஏன் போகணும், நான் ஏன் வைக்கணும், ஏன் அவன் இல்லையா இல்லாட்டி அவன் இல்லையா, கூட இருக்கவங்க நம்ம சாட்டி விடுறது. இப்படி காரணம்லாம் காட்டாமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அப்போ சாக்கு போக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்ல சத்தியத்தை மதியங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுபோல தாய் பேச்சு தகப்பன் பேச்சை கேளுங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தந்திருக்காரு. ஏன்னா அவங்க மூலியமா கட்ட உங்களை வழி நடத்துவதற்காக அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்மளுடைய நெருக்கத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காரணம் காட்டக்கூடாது. பலவீனத்தை காரணம் காட்டக்கூடாது. ஆவியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கானானிய தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் சொல்வதற்காக மோசே என்ன பண்றாரு, 2 பேர் தனி போடுறாரு வேவு பார்க்க சொல்லி. ஒன்று யாரு, நல்லா சொல்லுங்க.
காலேபு, இன்னொன்று யோசுவா. 2 பேரும் போயிட்டு வேவ் பார்த்துட்டு வராங்க. அநேகர் போனாங்க, ஆனால் 2 பேர் மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி. என்னைக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குமோ கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்னைக்கு நம்ம நெகட்டிவாக மாறுறோமோ ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நம்ம மூலியமாக நடப்பிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் சைலண்ட் ஆயிடுவார். ஏன்னா ஆண்டவருக்கு தேவை பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் சத்துவத்தை, மகத்துவத்தை, தைரியத்தை, பலனை எல்லாம் கொடுக்குற தேவன் தான். நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது ஆனால் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே நம்மளுடைய நெகட்டிவான திங்ஸ் என்ன பண்ணக்கூடாது, காரியத்தை கொண்டு போகவே கூடாது. எப்பவுமே பாசிட்டிவாகவே நேர்மறையான காரியத்தையே ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்கிற காரியங்கள் அசாத்தியமானவைகள். அப்போ காலேபும் யோசுவா வந்து என்ன சொல்றாங்க, கானானியர்களை மேற்கொள்ள நம்மளால முடியும். அவர்கள் என்ன பண்ணிடலாம், நம்ம மேற்கொண்டிருக்கலாம், கானானை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போதான் மோசே என்ன பண்றாரு, போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுபோல எந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம் அப்படின்றத நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சுகமா இருக்கிறோம், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம சமாதானமா இருக்கிறோம், அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மகிமையா தான் இருக்கு. எப்போ நம்ம நொடிஞ்சு போகிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம், வாரத்தில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், அவமானப்பட்டிருக்கிறோம், அந்த மாதிரி சூழ்நிலை கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பிரதிபலிங்க, பிரதிஷ்டை பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்கிற காரியம் பெரியவர்கள். இந்த வேதத்தில் காணப்படுகிற அநேக கதாபாத்திரங்கள்லாம் அப்படிதான். எப்போதான் நெகட்டிவ் வரும்போதோ அப்போதான் ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணாங்க, பிரஸ்தாபப்படுத்தினாங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினாங்க. அப்போ சொன்னாங்க, பவுல் என்னை பலப்பட்டு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, எனக்கு ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்குது ஆண்டவரே, அது என்னால் எடுத்து போடவே முடியல. ஆண்டவர் சொல்றாரு, அந்த முள்ளு வாங்கிட்டே இருக்கட்டும், என் கிருபை என்ன பண்ணது போகுது. அப்போ பவுல் அதுக்கப்புறம் அதை குறிச்சா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல, விண்ணப்பம் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்படி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் அதை அப்படி சொல்லியிருப்பாருன்னா, அந்த முள்ளு அவரை விட்டு எடுத்துட்டா ஒருவேளை பவுலே கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், மறந்துட்டு இருப்பாரு. முள்ளு கூட இருந்ததுனால தான் ஆண்டவர் அதிகமாக அவர் என்ன பண்ணாரு, கெட்டிமா பிடிச்சிட்டார், ஆண்டவரை தேடினார். இன்றைக்கு நமக்கு அநேக முள்ளுகள் இருக்கும். அது சரீர பிரகாரமாக இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு பிறந்த பிள்ளைகளே கூட இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பெற்றோர்களே கூட இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக வேணா இருக்கலாம், இல்லை பொருளாதார காரியம் நமக்கு ஒரு முள்ளா இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம், தேடிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை அந்த முள்ளு நம்மளை விட்டு அகன்று போச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லை, ஆண்டவரை தேடுறதே கிடையாது, மறந்து அப்படியே போயிடும் நம்ம. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். என்றைக்கெல்லாம் நம்ம பலவீனப்பட்டு போயிருக்கிறோமோ கர்த்தர் அன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாரு, பலப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம யாரும் நம்ம சொல்லவே முடியாது, நானா எழுந்து, நான் படுக்கையை விட்டு எழுந்து, நானா சூழ்நிலையை விட்டு எழுந்து, நானா என்னுடைய ஆவியை நான் பலப்படுத்தி கொண்டேன் அப்படின்னு நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில், பலவீன நேரத்தில், கருத்திரமாக இருந்த நேரத்தில், எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணிருக்க ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு? என்னை பலப்படுத்துகிற ஒரு இருக்கிறார். உங்களை யார்